ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஐயு ஷைஇன் யூஜிபுல் ஜன்னah, சுவர்க்கத்தை கட்டாயமாக்கிவிடக்கூடிய ஒரு அமலை நீங்கள் எனக்கு சொல்லித் தாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 2 அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அலைக பிஹுஸ்னில் கலாம், மக்களுடன் பேசும் பொழுது அழகாக பண்பாக பேசுங்கள். வபத்லுத் தஆம், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள். இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது எவ்வளவு உயர்ந்த அமல் என்பதை புரிந்து கொள்ளலாம். சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, சுவர்க்கத்தில் சில மாளிகைகளை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறார். யுரா ஸாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் ஸாஹிரிஹா, அது எவ்வளவு அழகாக இருக்கும் என்றால், வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியில் தெரியும், அவ்வளவு அழகாக இருக்கும். அஅத்தஹு அல்லாஹு தஆலா லிமன் அத்அம அத்-தஆம் வ அலான அல்-கலாம் வ தாபஅ الصியாம் வ அஃஷா السلام வ ஸல்லா பில்-லைலி வன்-நாஸ் நியாம். அந்த மாளிகைகளை அல்லாஹு தஆலா யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்றால், மனிதர்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தார்களோ, யார் சலாத்தை பரப்பினார்களோ, யார் மிருதுவாக பேசினார்களோ, மக்களுடன் பேசும் பொழுது அழகாக பண்பாக யார் பேசினார்களோ, தொடராக நோன்பு வைக்கிற வழக்கம் யாரிடத்தில் இருந்ததோ, அதுபோல் வஸல்லா பில்-லைல் வன்-நாஸ் நியாம், மனிதர்கள் இரவில் தூங்கி இருக்கிற வேளைகளில் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக யார் இருந்தார்களோ, இந்த அமல்களை செய்தவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த மாளிகைகளை விசேஷமாக அமைத்து வைத்திருக்கிறார்.